எங்க ஊர் பட்டுக்கோட்டையில வல்லாரலேயே வித்திருந்த சிங்காரம் இந்த சிங்கார சென்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆளா இருக்கானா அது மிகப்பெரிய விஷயம்யா. வல்லாரலேயேமா? ஆமாயா. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். அந்த ஆளுடைய கல்லிங்காரையும் கண்ணாடி பார்த்தா தெரியல உனக்கு? பேசாத. உன் முகர கட்டைய உத்து பார்த்தாலே தெரியுது தென 3 புல்லு விடாம ஓடுதுன்னு. வாயத்தர ஸ்டூபிட். லேகிய வைக்கிறப்ப வாங்கின வாச்சி. நர்ஸ் அந்த போலி பியானடு. ஏய் திரும்பி உன் காட்டு. ஹீரோவா? லிட்டில் பேக். அங்க பாத்தியா எலும்புல ஊசி போறான். எவன் மாட்டானோ தெரியல. ஏன் அப்படி காட்டு பண்ணி மாதிரி கத்துற? குடிக்கும் போது மடக்கு மடக்கு முடா குடியா குடிக்கிறது, குத்தும் போது கத்துறது. நான்சென்ஸ். இந்த மாத்திரையை பூரா ஒரே வேலையா போட்டு முழுங்கு. பிடி. ஒரே வேலை. ஆமா பீச கட்டிட்டு போ. நெக்ஸ்ட். நமஸ்காரம் டாக்டர் காரு. காந்தாரா உட்காருங்க. என்ன செய்து உடம்புக்கு? ஒரே வயித்து வலிங்க. வயித்து வலியா? எவ்வளவு நாளா வலிக்குது? ரொம்ப நாளா வலிக்குது. ஐசி. இன்னைக்கு திருப்பதி போறயா. வலி ரொம்ப அதிகமாயி போச்சையா. அட ரொம்ப வலி எடுக்கும்போது திருப்பதி ஏன் போறீரு? இந்த வயித்து வலிக்காக தான் பெருமாள்ல கும்பிடு போறா. அதுதான் நேத்திக்கடனா? சரி ஒண்ணும் பயப்படாதீங்க, நல்லா செக் பண்ணிடுவோம். என்ன இருமல் ரிவர்ஸ்ல போகுது? என்ன ஹார்ட்ல குதிரை ஒரு சத்தம் கேக்குது? வழக்கமா லேப்டாப் தானே கேட்கும். இது என்ன கடபக்குன்னு கேக்குது? எது பதட்டமா இருக்கியா? ஆமாய்யா, ஏதோ அவமணி பயமா இருக்கையா. இந்த சிகிச்சை மண்ண சிங்காரம் இருக்கும்போது ஏன் பயப்படுற? கண்ணத்துற இந்த கண்ணு வாய போல நாக்கு நட்டு. என்னையா நாக்கு டை மாதிரி தொங்குது, சுருட்டியா உள்ள. அம்மாடி. சரி உனக்கு பிளட் எடுக்கணும். இப்ப எடுத்தாச்சா? எடுத்துட்டியா? தெளிவா தாண்டா இருக்கு, நல்லா தானே இருக்கு. யூரின் டெஸ்ட் அது எடுத்துட்டியா? வருமானம் பூரா போயிரும் போல் இருக்க. இது நல்லா இருக்கையா. மோசன் டெஸ்ட் அது ஒண்ணுதான் எடுக்கணும்ல. எடுத்தா தானே என்ன வியாதின்னு டாக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஏப்ரல் நர்ஸ் நாளை கூட்டி போய் நல்ல மோசன் டெஸ்ட் எடுத்து கூட்டி வா. சார் அது இங்க எடுக்க வேண்டியதில்லை சார், நானே எடுத்து கொண்டு வந்துட்டியா? வெரி குட். இந்த மாதிரி வர்ற பேஷண்ட் எல்லாம் டாக்டருக்கு கோ ஆபரேஷன் பண்ணீங்கன்னா ஆபரேஷன் எதுவுமே இல்லாம சோலி ஈஸியா முடியும். இல்லங்க சார். என்ன அது புளியோர புண்ண மாதிரி கொண்டாந்துருக்க சார்? நான் திருப்பதி போயிட்டு வரதுக்கு 20 நாள் ஆகும். நீ திடீர்னு இடல்ல கேட்டுச்சு, நான் தர முடியாது. தர முடியாதா? ஆமா சார், அதனாலதான் மொத்தமா எடுத்து வந்துட்டான். உங்களுக்கு எப்பப்ப தேவைப்படுதோ ஏனுங்கிறத எடுத்து டெஸ்ட் பண்ணுங்க. கம்மி இருக்குதுன்னு குறை சொல்ல கூடாது. 10 செல்லுக்கு போன் பண்ணுங்க, நான் கொரியல் அனுப்புறேன். இப்ப பிரிக்கிற பாருங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்படிதான் ஆஸ்பத்திரி ஒரு 5-6 நாளைக்கு மூடுங்களா? தண்ணி வேணும்னா அங்க வாங்கி குடிக்கணும். இங்க வந்து அலறா காலையில இருந்து கேக்குற டாக்டர். ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்க. ஒரு நர்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்களா? நர்ஸ். எஸ் டாக்டர். வாட் நான்சென்ஸ். ஒரு பேஷண்ட் காலையில இருந்து தண்ணி கத்தி கதறிக்கிட்டு இருக்கா, கொடுக்காம என்ன டியூட்டி பாக்குறீங்க? வந்ததுல இருந்து பீஸ் கூட கட்டல, அதுக்குள்ள அவன கொல்ல பாக்குறீங்களா? டாக்டர் ஒரு நர்ஸோட டியூட்டி என்ன தெரியுமா? ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நீ irresponsible இருக்க. டாக்டர் ஷட் அப். ஒரு டாக்டர் பேசுறப்ப இன்டர்ஃபியர் ஆகாத. டாக்டர் கொஞ்சம் அங்க பாருங்களேன், அந்த ஆளு என்ன செய்யறாருன்னு. அங்க பாருங்க நொங்க பாருங்க. ஏய் என்னடா நான் கொடுத்த தண்ணியில பிராண்டிய மிக்ஸ் பண்ணி சாப்பிடுற? 4 நாளைக்கு முன்னால ஆஸ்பத்திரியில சேர்ந்தப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? ராவா சாப்பிட்டு உன் குடல் குந்தாலாம் வெந்து போச்சுடா சின்னச்சாமின்னு நீங்க தானே டாக்டர் சொன்னீங்க. ஆமா. அன்னையில இருந்து தண்ணி ஊத்தி தான் சாப்பிடுற டாக்டர். இன்னைக்கு இன்னும் தண்ணி கேக்குற ஒருத்தர தர மாட்டேங்கிறாங்க. ஆக இது வரைக்கும் நீ குடிய நிப்பாட்டல. தண்ணிய ஊத்தி சாப்பிடும் போது எதுக்கு நிப்பாட்டணும்? ஆனா உங்ககிட்ட இருக்கிற அன்பு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு திருட்டு இல்ல டாக்டர். என் முழு அன்பையும் பாத்து பா. இந்த முள்ள மாதிரி அடிச்சு வெளியே வரட்டு. என் ஆஸ்பத்திரியை கன நேரத்துல ஒயின் சாப்பாக்கிட்டு போயிட்டானே. என்ன ஒரு புள்ளிய மாலையை பிடிச்சிட்டு வர்றாங்க? என்ன ஆச்சு டாக்டர்? என் பொண்ணு கழுத்தில் மாப்பிள்ள தாலி கட்டுறதுக்கு முன்னால பெரிய சம்பவம் நடந்து போச்சு டாக்டர். அப்படி அவசரப்பட மாப்பிள்ள ஏன் உயிரோட விட்டீங்க? அவங்களுக்குள்ளே வெட்டி புதைக்க வேண்டியதானே? ஐயோ நான் இது பண்ணலீங்க. நீ யாரியா? நான் தாங்க மாப்பிள்ள. சரியா நீயே மாப்பிள்ள இருந்தாலும் கல்யாணத்துக்கு மேல கை வச்சா உன்னை கொல்லத்தானே வேணும். ஐயோ அவசரப்பட்டு லூசுத்தரமா பேசாதீங்க சார். பொண்ண பாம்பு போட்டுச்சு சார். பொண்ண பாம்பு போட்டுச்சா? அது வரைக்கும் நீ என்னையா பண்ண? யாருக்குங்க தெரியும்? பெரிய பாம்பா இருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். மாலையில இருந்திருக்குங்க.
அது பேரு பூநாகமா. பூநாகமா? ஆமா, எங்க கிடைச்சிச்சு அது? பொண்ணோட உதட்டுலங்க. உதட்டுல கிடைச்சிச்சா? ஏடா வாயில கிடைச்சிச்சு, வச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்களா? வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க உள்ள. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? ஏதாவது செஞ்ச பொண்ணு ஏன் காப்பாத்துக்கிட்டா டாக்டர்? என் வருங்கால பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துக்கிட்டா டாக்டர். சைலன்ஸ் சைலன்ஸ். டிஸ்டர்ப் பண்ணாம ட்ரீட்மெண்ட் எடுக்கறவங்க நீங்க. அப்பதானே கியூர் பண்ண முடியும். பாய் சார், அந்த பேஷண்ட் கொண்டா. கொண்டாரு சார். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. எல்லாரும் தள்ளி நில்லுங்க, தள்ளி நில்லுங்க, காத்து விடுங்க. ஒதுங்கி நில்ல. கட்டாதயா. பாய், நான் ட்ரீட்மெண்ட் பண்றப்ப என்ன யார் இழுத்துறான் பாத்துக்கிறியா? சரிங்க. குத்து மதிப்பா பூந்துற வேண்டியதா. அப்பா, எவ்வளவு விஷம்யா. ஏதோ பூநாகம்னாங்க லிட்டர் கணக்குல வருது. பாப்பா பாப்பா, எங்க கண்ணு முழிங்க, கண்ணு முழிங்க டார்லிங். இங்க பாருங்க, பாருங்க, இங்க 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 ஆங்கில பாருங்க, ஆங்கில ஆங்கில. முடிச்சுக்கிட்டாயா உன் டாக்டர்? எந்திரிமா, எந்திரி. அப்படி உள்ள இறங்க. வாங்க 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 வாங்க. பாத்து மெல்ல. உங்க ட்ரீட்மெண்ட் ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. மாப்ள, பொண்ணு பொழைச்சுக்கிச்சுப்பா. இனி இந்த பொண்ணோட உசுருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல நேரம் முடியிருக்குள்ள சீக்கிரம் கூட்டி போய் அந்த பொண்ணுகளை தாலி கட்டி குடும்பத்தை பாடுறா. உன் பொண்ணு நான் கட்டிக்க மாட்டேன். கட்ட மாட்டீங்களா? இனிமே உன் பொண்ணுக்கு இவன் தான் என் மாப்பிள்ள. என்ன இப்படி முடிவெடுத்துட்டாங்க? ஒவ்வொரு கேஸையும் டீல் பண்றப்ப எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்ல மாட்டிக்கிறனே. நான் என்ன மாமா மாமா கொஞ்சம் நிறுத்துங்களேன். ஐயோ நிறுத்துங்க. ஏம்மா, ஏன் ஏண்டி தங்கம்? கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்க. வா. ஐயோ ஐயோ, முன்ன புண்ண கல்யாணம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரியும். இது முத கல்யாணம் தானே. அம்மா, என் ஒய்ஃபுக்கு ஒரு 10 முழம் குண்டு மல்லி கொடுங்க. எதுக்குங்க 10 முழம்? ஒரு முழம் போதும். நோ 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 நோ. We are new coupled marriage. ஐயோ மார்க்கெட்டுங்க. ஐசி மார்க்கெட்டா? உன் புருஷன் பாடி கட்டா இருக்கும்போது நீ மார்க்கெட்டுக்கு பயப்படுற? இந்தாமா போய் 1000 பூ கடையை வாங்கி போ. எதுக்குங்க 1000? 100 ரூபாய் போதும். எவ்வளவு சிக்கனைய பொண்டாட்டி. என்ன ஏமா, எது ரவுடி துரத்துறான்? எங்க சித்தப்பா திடீர்னு செத்து போயிட்டாரு சார். வாங்க சார், வந்து பாருங்க சார். எங்க சித்தப்பா எப்படி செத்து கிடக்குறான்னு பாருங்க சார். எப்பமா செத்தாரு? இப்பதான் சார் என் கூட பேசிக்கிட்டே வந்தாரு. மார்க்கெட்டுக்கு வந்து மளிகை சாமான் விலை கேட்டா மாரடைப்புல செத்து போயிட்டாரு. அப்ப மார்க்கெட்டுக்கு வந்தா மாரடைப்பு வருமா? என்ன சார் பண்றது? விக்கிற விலைவாசி அப்படி இருக்கு சார். ஐயோ, இப்ப என்னமா பண்றது? என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா? ஏமா, நான் ஏதாச்சும் உனக்கு? ஒண்ணும் வேண்டாம் சார். நான் போய் ஒரு வண்டி எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் ஈரமா வைக்காம இந்த பணத்தை கொஞ்சம் பாத்துட்டு. நான் பாத்துக்கிறேம்மா, பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்கிறேம்மா. பாத்தியா பத்துமா, மனுஷனுடைய வாழ்க்கைய பாத்தியா? நடக்கும் போது சாகுறான், நிக்கும் போது சாகுறான், தூங்கும் போது சாகுறான், தும்பும் போது சாகுறான். தரும தலை குனிஞ்சு அதர்ம தலை விரிச்சு தாறுமாறா ஆடுதும்மா. ஒரு பொம்பளை பிள்ளை ஒருத்தனை பறி கொடுத்துட்டு கத்தி கதறி அழுகிறான். இங்க இருக்க எவனாச்சும் ஒருத்தன் கண்ணால பாக்குறாளா, காதால கேட்கிறாளா? இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையப்பா. ஏங்க நீங்க ஏங்க புணத்தை படுக்க போட்டு பிச்சை எடுக்கிற மாதிரியே அழறீங்க? உங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு. பத்மா, ஒரு மருத்துவருடைய மனைவிங்கிற பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னம்மா புணம் ஓடுது? அதாங்க எனக்கும் தெரியல. ஒருவேளை நமக்கு தெரியாம எது சதிகிதி நடக்குதா? ரொம்ப நன்றி சார். எங்கயா இங்க இருந்து என் பணம்? அது எந்திரிச்சு ஓடிடுச்சுமா. ஓடிடுச்சா? பணம் எப்படி ஓடும்? நிஜமா ஓடிச்சுமா. வேணா என் பொண்டாட்டி கேளுங்க. ஆமா இப்பதான் எந்திரிச்சு ஓடிச்சு. யாருகிட்ட கதை விடுற? கதையா? மரியாதை என் பணத்தை கொடு. ஐயோ சத்தியமா ஓடிச்சுமா. நான் எப்படி ப்ரூஃப் பண்றது தெரியல. யோ, என்னைய நடக்குதுங்க? தெரியலையே. அவன் என்னென்னத்தையே திருடுறானா? இப்ப பணத்தையே திருட ஆரம்பிச்சிட்டீங்களா? திருடனா? ஏய், ஐயே, புருஷன். செவுளு தனியா பிஞ்சுக்கிட்டு போயிடும். தனியாவா? ஓய், நான் யாரு தெரியும்ல? யாரு? பட்டம் பக்கம் பஜாரே என்ன பார்த்தா உஷாராயிடுண்டா. உசிப்பியா? இது என்ன புது லாங்குவேஜா இருக்கு? இந்த மாதிரிமா, இந்த மாதிரி லோக்கல் வேடெல்லாம் என்கிட்ட பேசாத. நான் ஒரு டீசென்டான டாக்டர். டாக்டரா நீயா? ஆமா. அப்படி பாடு மாப்ள. இப்ப தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? ஒரு மனுஷன் செத்த கொஞ்ச நேரத்துக்குள்ள கண்ணு கிட்னி ஹார்ட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அத கொண்டு போய் வித்து காசாக்கிடலாம் தானே ஆட்டைய போட்டுருக்க நீங்க. தேவையில்லாத கற்பனையோட பேசிட்டு நல்லா. ஒண்ணே பணத்தை கொடு, இல்ல
அந்த ப்ராப்பர்ட்டிக்கான பணத்தை கொடு. ஏய், இந்த மாதிரி மெட்டலுங்க பயப்பட டாக்டர் நான் இல்லடி. அம்மா அம்மா என்னடி பாக்குற? பேக் கொடு. என்னங்க குடுக்காத அம்மா குடுத்துரு மூஞ்சி மார்க்கெட்டிங் பாரு. டாக்டர் சித்தப்பா. மறுபடியும் சித்தப்பதுக்கு அடுத்து எந்த ஏரியால பணமா படுத்துர்க்கேன்னு சொல்லாம போயிட்டியே. நேத்து நம்ம 2 பேரும் அம் தில் தே சுக்கே சனம்னு ஒரு படத்துக்கு போனோம்ல, அதுல உனக்கு எது பிடிச்ச சீன்? அதுல ஹீரோயினிய பாம்பு கடிச்சதும் ஹீரோ வந்து விஷம் எடுப்பார்ல, அதுதான் எனக்கு பிடிச்சது. எப்ப பார்த்தாலும் விசக்கடி நோசக்கடி நிக்குது, அதுலயே வரப்ப போடி டாக்டர் சார், யார் அது? பேஷண்ட். பாப்பா வாங்க. என்ன ஆச்சுங்க சார்? இங்க பல்லு புடுங்குற பழக்கம் உண்டா? ஓ பிடுங்கலாமே. அதையும் போர்டுல எழுதல. அது பையன் எழுதுறதுக்கு மறந்துட்டான். இல்ல அவ்வளவு பெரிய படிப்பு எழுதுறதுக்கு இடம் இது இல்ல. நியாயம். ஆமா, ஒரு பல்லு புடுங்க எவ்வளவு வாங்குறீங்க? பல்லுக்கு எப்படியும் 50 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? 50 அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க? ஆபரேஷன் மூஞ்சி. தேட்டருக்கு. இந்த முகர கட்டைக்கு ஆபரேஷன் தேட்டர். நான் ஹார்ட் ஆபரேஷன் இதுல மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கேன். அந்த பழைய லாடு இல்ல டெட் ஆயிடு. வாயத்திரங்க டப்புனு வேலையை முடிப்போம். தேட்டர்ல வச்சு ஆபரேஷன் பண்ணலாம் அந்த காலங்க. இன்னொரு அடி. ஏய் இனிக்குதா? என்னையா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இங்க ஆரம்பிச்சானே இந்த ஆளு. என்னங்க சைட்டா இறக்குறீங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அத ஃபாலோ பண்றது நான் மட்டும் தான். தலைய டேபிள்ல வைங்க. வையா. ஒரு டாக்டர் சொன்னா ஃபாலோ பண்றது இல்ல. கத்தாத நான் பயந்துருவேன். அம்மா இருக்காங்களா? இல்லையே. அப்புறம் அந்த அம்மா இங்க கூப்பிடுற. இந்த விஷப்பல்ல மட்டும் இன்னும் 2 நாளைக்கு உன் வாய்க்குள்ள இருந்திருந்தா அது குடும்பம் நடத்தி குஞ்சு பறிச்சு உன் வாய் பூச்சி பண்ணையா இருக்கும். பூச்சி பண்ணையா? பீசடு. இந்தாங்க 100 ரூபாய் சில்லற இருக்காது. வேணுங்க, அதை வச்சுதான் நான் பஸ்ல கும்பிடி பூண்டி போனோம். அவ்வளவு தூரத்துக்கு போணுமா? இங்க வாய திறக்க. கண்ணு மூடுங்க. வாய்க்கு கண்ணுங்க என்னங்க யோ, சம்பந்தம்? கண்ணு திறந்திருக்கனால வாய் இருட்டா இருக்கு. நீ கண்ணை மூடிட்டீனா அதோட வெளிச்சம் உள்ள அடிக்க நான் எல்லா விஷயத்தையும் அலசி பாப்பேன். மூடியா? மூடு. கண்ணை மூடு. சொல்லு. பாடு அப்படியே. எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருக்கு. தோற. எதுக்கு? உள்ள ஒரு பிசிறு இருக்கியா? அதை எடுத்தா தானே நீ பொழப்ப. அது நாக்கு. அத ஏயா குறுக்க வர? அத ஓர கட்டு. அடடா புடிங்க. நல்ல பல்ல ஏயா புடுங்கன? சில்லற இல்லையா? அட பாவி, சில்லற எடுத்துக்க வேண்டி நல்ல பல்ல புடுங்குறியா? நீ டேக்கறியா? நான் சொன்னேன் அவன்ட்ட. அடே, நல்ல வேளை நான் 1000 ரூபாய் தானா கொண்டாடல. அப்படி கொண்டாந்திருந்தா சில்லற இல்லன்னு என் மொத்த பல்லையும் புடிங்க என்ன பொக்க வாய் ஆக்கிருப்பியே. இருடா உன்னை வச்சுக்கிறேன். குர்ரா அந்த பல்ல நான் போற வழியில கட்டிக்கிறேன். இந்தா உன் நல்ல பல்லு. போ. வெளிய வாடா உன்னை வச்சுக்கிறேன். ஏன் இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆகுறா? சில்லற இல்லைன்னு தானே பல்ல புடுங்க நம்ம. என்ன இது? மிக புதுமையான அனத்தலா இருக்கு. ஏன் அப்படி பீதிய கிளப்புற மாதிரியே பினாத்துற? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? வாயால எப்படி சொல்றதா? அப்ப நீயாச்சும் சொல்றா தம்பி. தம்பியா? ஐயோ இது என் ஒய்ஃபுங்க. ஒய்ஃபா? என்ன ஒரு டைப்பா இருக்கு. அது அப்படி. சரி என்ன ப்ராப்ளம் உனக்கு? எனக்கு ஒரே கனவா வருது டாக்டர். யோ மனுஷனா கனவு வரத்தாயா செய்யும். கனவுதான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கனவு. அது கரெக்ட் டாக்டர். ஆனா எனக்கு கனவு ஓவரா வருது டாக்டர். ஓவராவா? எப்படி? கண்ணை திறந்தாலும் வருது, கண்ணை மூடினாலும் வருது. இப்ப கூட ஒரு போலி டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரியே கனவு வருது டாக்டர். நான் போலி டாக்டர்ங்கிறது இவன் கனவுக்கு எப்படி போச்சு? ஒரிஜினல் டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்தப்படாது. குப்புல வேறக்குதா இல்லையா? ஐயோ நீங்க ஒரிஜினல் டாக்டரா? சாரி டாக்டர். எனக்கு மட்டும் ஏன் டாக்டர் இப்படி நடக்குது? அப்படி கேளுங்க. உதாரணத்துக்கு உடம்புங்கிறது ஒரு சினிமா கூட்டம் மாதிரி. எனக்கு நீங்க சொல்றது புரியலையே டாக்டர். புரியல? எனக்கும் புரியலையே. உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன். அப்படியே டிராவல் பண்ணுவோம். புரியுற மாதிரியே சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஒரிஜினல் சினிமா கோட்டையில மினிமம் ஒரு நாளைக்கு 4 ஷோ ஓடும். நவராத்திரி சிவராத்திரிங்கும் போது நடுநீசிகள் மட்டும் மொத்தம் ஒரு 5 ஷோ ஓடும். அந்த 5 ஷோவுக்கே ப்ரொஜெக்டர் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஆகி ஜாம் ஆகுது. அப்ப ஒரே நாள்ல 9 ஷோ ஓடுனா ப்ரொஜெக்டர் என்ன ஆகும்? ஹீட் ஆகி தீ பிடிச்சு வெடிச்சு செதறிடும். அவ்வளவு பெரிய ப்ரொஜெக்டருக்கே அப்படின்னா காக்குல மூளை என்ன ஆகும்? என்ன டாக்டர் சினிமா கொட்டையில முறுக்கு வித்தவ மாதிரியே பேசுறீங்க. கண்டுபிடிச்சிட்டே இருக்கானே. இதுக்கு என்னதான் சார் ட்ரீட்மெண்ட்? இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணணும். ஆபரேஷன்? கனவுக்கு ஆபரேஷன்? ஆமாய்யா. அங்க பாரு, பேஸ்மெண்ட்ல ஆரம்பிச்சு டாப் வரைக்கும் வந்து டாப்ப ஓபன் பண்ணி கரை கிடக்கிற அந்த பிக்சர் டிப்ப புடிங்கி வெளிய போட்டு புதுசு மாட்டி டியூன் பண்ணி மூளையில ஒரு 30 சோ 3 சோ ஆக்கி புட்டு வச்சு குறைக்கணும். என்ன டாக்டர்
இப்ப சினிமா எடிட்டர் மாதிரியே பேசுறீங்களே. ஒரு தடவை கூட நீங்க டாக்டர் மாதிரி பேசவே இல்லையே டாக்டர். இதுக்கு முன்னாடி மண்டையில பிக்சர் டியூப் எல்லாம் மாத்திருக்கீங்களா? எக்கச்சக்கமா. அவங்க எல்லாம் இப்ப எப்படி இருக்காங்க? வெளியே போனதுக்கு பின்னால இல்லன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வந்தியா? அம்மா நீ போய் இமிடியா ஒரு 70,000 ரூபாய் பீஸா அதுக்கு முன்னால ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது எது நடந்தாலுமா நடக்காதியா, நடந்தால் டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி ஒரு சின்ன சைன் பண்ணிருக்க. பாய் பேஷண்ட்க்கு இனிமா கொடுத்து மண்டைய முட்டை அடிச்சு ஓபன் பண்ணி வை. நம்மளும் கொஞ்சம் பழகி பாப்போம். சார் எந்திரி சார், முட்டை அடி போலாம். வாங்க வாங்க. டாக்டர் வரட்டு தனியா பேசணும். டேய் என்ன நான் சொன்ன வேலையை செய்யாம நீங்க டாக்டர் மாதிரி இவரோட டிஸ்கஷன் பண்றீங்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? 10 பேருக்கு ஹார்ட்டை டிரான்ஸ்பர் பண்ண வேண்டியிருக்கு, 7-8 பேருக்கு கிட்னியை கிளீன் பண்ண வேண்டியிருக்கு, 5-6 பேருக்கு பைல்ஸ் ஆபரேஷன் பண்ணி குப்புற படுத்து கிடக்குறான். நீங்க என்ன வெட்டி பிடிச்சு பேசுறீங்க? நான்சென்ஸ். பேஷண்ட் ஏதோ உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு சார். தனியா பேசணுமா? எங்க என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ணு, அப்பதான் தெரியும். வந்து ஓடலாம். எதுக்கு சார் லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? ஆபரேஷன் நடக்க போகுது சார். உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன். இருக்காதோ மண்டையை ஓபன் பண்ணி பிக்சர் டியூப் மாத்த போறோம். ஆபரேஷன் பண்ண வந்தவனுக்கு ஆபரேஷன் பண்ணி எல்லாம் கொரில்லா குரங்கு மாதிரி லுக்கு. சார் எதுக்கு சார் ஒரு டாக்டர் லைட் ஆஃப் பண்ணி இந்த கும்பு கும்புறீங்க? யாரு நீ டாக்டரா? என்னது? ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்ஃபாரத்துல லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையன் நீனு இங்க வந்து எம்பிபிஎஸ்னு போட மாட்டிக்கிட்டு வயிற்று வலின்னு வந்தா ஹெல்மெட்டை உள்ளார வச்சு தைக்கிறது, கனவு வர்றவனுக்கு மண்டையை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்றது. உன்ன மாதிரி போலி டாக்டர் இருக்கறனால தான்டா மத்த நல்ல டாக்டர்கள் எல்லாம் கெட்ட பேர் வருது. இத கேக்க நீ யாரா? நான் சிபிஐ ஆபீசர். சிபிஐயா? அதிகாரிகளா சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது நீ ஏன்டி ஆந்த மாதிரி அலறற? யாரா அதிகாரி? நீங்க தான் சார். நாங்க உன்கிட்ட பேசிட்டு இருந்தோம். நீதானே சொல்லணும், பயந்துருவான்ல. ஏங்க தலையில அது கடிச்சிருக்கு? ஒண்ணுல அடிச்சலாம். அதிகாரி எல்லாருமா சேர்ந்து 1/2 மணி நேரமா மாமாவுக்கு பேன் பார்த்தாங்க. சட்டையெல்லாம் வேற கிழிஞ்சிருக்கு. அதுல ஒரு 7-8 பேன் எஸ்கேப் ஆகி சட்டைக்குள்ள போயிடுச்சு. பிரிச்சு மேஞ்சாங்க பாரு. அடாடாடாடாடா ஆஞ்சிட்டாங்க ஆஞ்சி. டேய் நக்கலா? சார் அடிச்ச நீங்க உடம்புல மட்டும் விளையாண்டுக்கணும். கர்லிங்க ஏன் கலைச்சிங்க? அதுக்கு லாஜிக் சொல்லுமா இல்லையா? ஏய் நடரா ஸ்டேஷனுக்கு. என்னங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரே ஒரு பேன் எஸ்கேப் ஆகி பேண்ட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். அத டெல்லியில வச்சு எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கேக்குறாரு. பேசாத போடா. ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு பெர்மிஷன் சார். தங்கம் ம். மாமா போய் திரும்பறதுக்கு லேட் ஆகும்போது இங்க இருக்க தொப்பிக்கார பசங்க உன்னை கூட்டி போய் பிரெயின் வாஷ் பண்ணுவானுங்கப்பா. அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துறாத. என்ன வந்த விலைக்கு வித்துட்டு போயிருவாங்க. பல்கா பம்முன்னு இருக்க பொண்டாட்டி விட்டு இப்படி ஜெயிலுக்கு போறேன். என்ன சென்டிமெண்டா போடா. விட மாட்டீங்களா? நான் டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன், டெல்லிக்கு போறேன்.